நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல் பண்ண போகிறோம் கைஸ். இன்றைக்கி நம்ம விலாக் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி குக்கிங் வீடியோ. குக்கிங் வீடியோனா நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரியாணியோ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. எங்கள் ஸ்டைலில் நாங்கள் ஒரு கறி வைப்போம். அதாவது நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் குடிமிளகுன்னு சொல்லிட்டு ஒரு கறி வைப்போம். அது நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த கறியை பற்றி. கொஞ்சம் மருந்து கறி தான். அது குடிமிளகு ஒரு பேர், இன்னொரு பேர் மருந்து கறின்னு சொல்லுவாங்க. சாப்பிட கொஞ்சம் மருந்து மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. சரிங்களா? அதுதான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறேன். என்கிட்ட மசாலா, அந்த மசாலா இருந்துச்சு. நான் ஊர் போய்ட்டு வரும்போது எங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க கொஞ்சம் மசாலா. நான் கறி நல்லா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வச்சு சாப்பிட்றதுக்காக மசாலா எங்கள் அம்மா கொடுத்துட்டுச்சு. அது கொஞ்சம் இருக்குது. அப்போ மீனும் இருந்து சரி ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம குடிமிளகு கறி வைக்கலாம்னு சொல்லிட்டு வெள்ளைக்குடியில் கூட எல்லாமே கிடக்கு. அப்போ ஓகே, எல்லா பொருளும் இருக்க நம்மளே சமைப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி குடிமிளகு கறி தான் வைக்க போகிறேன். ஸோ எப்படி நீ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோ. சரிங்களா? நீங்களே பண்ணி பாருங்கள். உண்மையாக சூப்பராகும். சிலவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது அந்த கறி. ஆனால் அதுவும் இல்லாமல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அந்த கறி அதிகம் தெரியும் நினைக்கிறேன். இந்த குடிமிளகு கறி மற்ற டிஸ்ட்ரிக்டில் தெரியுமா எனக்கு தெரியல. சத்தியமாட்டு சொல்லுவேன், எங்கள் ஊரில் இது ஸ்பெஷல். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே, இப்போ கறி வைக்கிறது நம்ம உள்ள வேலைகளை பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இதுதான் அந்த பொடி. இதான் நாங்கள் குடிமிளகு பொடின்னு சொல்லுவோம். இதில் நிறைய மூலிகை பொருள் ஆட் ஆகும். அதாவது திப்பிலி, அப்புறம் நல்ல மிளகு பொடி, சுக்கு, வெள்ளைக்கூடு, இந்த மாதிரி நிறைய ஆட் ஆகும். இதை நம்ம நான் இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்களா, எடுத்து நல்ல தண்ணி போல் அரைக்கணும். இதை இப்போ நம்ம அரைக்கலாம். நண்பர்களே, மசாலா அரைச்சாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்கா? இதை சட்டியில் ஊற்றிடலாம். முக்கியமாக மீன் சட்டி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. மசாலா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு இவ்வளோ நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். எங்கனாலும் கம்மியாக போதும். கைஸ், மசாலா ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து முக்கியமான பொருள் இதெல்லாம்னா இது நம்ம இதில் ஆட் பண்ணால் தக்காளி பழம். இவ்வளோ தக்காளி பழம். சரிங்களா? அப்போ மிளகா ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் பற்றி நான் வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். கைஸ், முக்கியமான பொருள் கார்லிக் தான். வெள்ளைக்கூடு கண்டிப்பாக இதுக்கு அதிகம் போடணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகம் போடுங்க. இந்த கறிக்கு வெள்ளைக்கூடு தான் ஸ்பெஷல். சரிங்களா? கைஸ், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லாமல் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். மசாலா எப்படி இது பண்ணணும்னா கடையில் கிடைக்கும். குடிமிளகுன்னு சொல்லிட்டு மசாலா கேட்டால் கடையில் கிடைக்கும். இல்லை நீங்கள் வறுத்து அரைச்சிக்கலாம். நீங்களே மசாலா எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன மசாலான்னு எனக்கு என்னென்ன பொருள்னு தெரியாது. ஓகே, இப்போது என்கிட்ட மசாலா இருந்து ஆல்ரெடி எங்கள் அம்மா கொடுத்தாங்க நான் ஊர்லேருந்து வரும்போது. சரிங்களா? மசாலா வச்சு நல்லா கலக்கி எணிஞ்சியாச்சு. மிக்சியில் போட்டு அடித்து இதை ஊற்றியாச்சு. அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கணும், புளியோ கிளியோ எதுவும் ஊற்றலை, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளி பழம், மிளகா ஆப்ஷன் தான். அப்புறம் வெள்ளைக்கூடு மட்டும் நீங்கள் ஒரு 2 பூண்டாவது எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல இதாகும். இது கூட மீன், இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. பட் நீங்கள் எதுவும் தப்பு எதுவும் நினைக்கணும். இது நம்ம சூடு போட்டோன்னே ஜம்முனி கட்டி ஆயிரும். உள்ள மீன் நம்ம சேர்த்தோன்னா வேலை முடிஞ்சு. அப்புறம் ஒரு 1/4 மணிக்கூர் இந்த ஹை ஃப்ளேம்லேயும் 1/4 மணிக்கூர் லோ ஃப்ளேம்லேயும் எடுத்து ஃபைனல் டச்சாக கருவேப்பிலை போட்டால் மேட்ரு முடிஞ்சு. நான் அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்னு வைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணி வரேன். ஓகேங்களா? நண்பர்களே, நம்ம கறியை அடுப்பு வச்சாச்சு. இந்த பக்கம் சோறு வந்துட்டுருக்கு, இந்த பக்கம் கறி பார்க்கலாம். நான் ஸ்லிம்மாக வச்சுருக்கேன். அதாவது தீயை ரொம்ப குறவாக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வெந்துட்டு நான் மீன் போடுறதை காமிக்கல அவங்களுக்கு. இந்த மீன்ட்டு நான் மறந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொதியதுக்கப்புறம் நான் இது போட்டிருக்கேன், கருவேப்பிலை லீஃபும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொதியதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/4 மணிக்கு லைட்டாக இந்த மாதிரி ஸ்லிம்மாக ஏதோ ஒரு சிம்மாக வச்சு விட்டோன்னா அது பாட்டுக்கு கொதிச்சு பாருங்க. நான் எவ்வளோ தண்ணியாக இருந்து இப்போ எவ்வளோ கட்டியாக வச்சிங்களா. இந்த கறியோட ஸ்பெஷல் தான், அப்படி கட்டி ஆகிரும். இது ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்லன்னு சொல்லுவாங்க முன்னாடி. நண்பர்களை, இதான் இன்னைக்கு ஸ்பெஷலு. அதாவது குடிமிளகு கறியும் அவட சோறும் தான். கூட்டுக்கு சைடு செய்யறது கிடையாது. அந்த கறியை போதும் சைடு ஜம் பண்ணி இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த கன்சீவ் ஆகி டெலிவரி ஆன அவங்களுக்கு இந்த இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நடந்திருக்கு, எங்கள் அக்காக்கெலாம் வச்சு கொடுப்பாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன். அப்படி தான் நானும் சாப்பிட்டு எனக்கு நாக்கில் வச்சு பிடிச்சிது. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கறி. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ஏதோ ஒரு மிளகு இந்த எப்படி சொல்கிறதுக்கு மருந்து தனமாக தான் இருக்கும். ஆனால் நல்லது உடம்புக்கு, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வச்சா.
அது இல்லாமல் அதுக்குள்ளே மீன் வைக்கணும். சும்மா எந்த மீன்லாம் வச்சாலும் டேஸ்ட் வராது. இந்த திரச்சி மீன் சொல்லுவாங்க நம்ம மீன், திரச்சி மீன், அப்புறம் வந்து இந்த நவரை மீன், அப்புறம் வந்து ஸ்ராக்குட்டி, அப்புறம் வந்து இந்த ஐல மீன், இதெல்லாம் வச்சா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதான் கைஸ் மேட்ரு. இதான் மெத்தட் வேறு. இந்த கறி நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்க அப்படின்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதுனா தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை. எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறவங்க வந்து சாப்பிட்ருப்பாங்க இல்லை எனக்கு தெரில. தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொட்டீன் விளாக் கிடையாது. இது வந்து ஒரு குக்கிங் விளாக் சொல்ல போனால் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எடி வந்து எல்லோரும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு எனக்கு சோறு வந்த உடனே எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான். அப்படியே வந்து வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கோம். நான் எதாவது பண்ணிட்டு இருப்பேன், அதை தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய் பாய்.